लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஞானம், அனுஷ்டானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் பகவத் விஷயத்திலே ஈடுபடணும். ஞானம் என்பது எம்பெருமான பத்தினதான ஞானத்தை அதிகரணம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். பக்தி என்பது ஞானத்தினுடைய முதிர்ச்சியாக இருக்க வேண்டும். அது மேலே வைராக்கியம் என்பது பரமாத்ம விஷயத்திலே, வைதிக விஷயத்திலே வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியதான ஒன்று. பரமாத்மனியோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சொல்வார்கள். பரமாத்மனியோரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்ம விஷயத்திலே, பகவான பற்றின விஷயங்களிலே, சாஸ்திர விசாரங்களிலே, சாஸ்திரம் சொன்ன விதங்களிலே அதிலெல்லாம் நமக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களிலே விரக்தி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப நமக்கு ஞானத்தை நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். நிறைய ஞானம் இருக்கு. ஏன் 4 வேதத்தையுமே தெரிந்தவராக கூட இருக்கலாம். சதுர்வேத விப்ராகான்னு சொல்லும்படியாக 4 வேதத்தை அதிகரணம் பண்ணவராக இருக்கலாம். அவ்வளவு தெரிந்து கொண்டிருந்த பிற்பாடுமே கூட உலக விஷயத்திலே, லோக விஷயத்திலே ஒரு பதற்றம், ஒரு படபடப்பு, அப்புறம் வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிற புத்தி இன்மை. ஒருவேளை அப்படி இருக்கக்கூடாது. ஆனாலும் எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, நிறைய ஞானாதிகள் எண்ணிக்கை, நிறைய ஞானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கலாம். நிறைய விஷயங்களை அதிகரணம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் உலக விஷயத்திலே சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் இடத்தை கொடுத்து அதன் பின்னே செல்லக்கூடிய ஒருவராக இருந்திருந்தார் என்ன ஆகும்னா, பகவத் விஷயம் சிலாய்க்காது. அப்படி இருந்தா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கார். ஆனால் உலக விஷயத்தோடையே ஓடிக்கொண்டு அதன் பின்னாலேயே சென்று கொண்டு ஒண்டியே உடையே என்று இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை இருந்து விட்டால், நிறைய தெரிந்து கொண்டிருந்த பிற்பாடுமே கூட இப்படி இருந்துட்டால் அது எதற்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள். சுவாமி பிள்ளவலகாரியன் தன்னுடைய உயர்ந்த கிரந்தமான ஸ்ரீ வச்சனபூஷணத்திலே தெரிவிக்கிறார். எவ்வளவுனா படிச்சிருக்கு. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு தமிழ்ல ஒரு குறள் உண்டு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகத்தும். நிறைய படிச்சிருப்பாளா இருக்கும். ஆனா உலகத்துல மக்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாமல் போய்விட்டார் என்னால் அது எதுக்கு சமானம்? கல்லார் அறிவிலாதா. அவர்களை படித்தவர்கள் என்னே சொல்ல முடியாது, அவர்களை அறிவுடையவர்கள் என்பதை சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த உலகத்தோடு இருக்க வேண்டும். உலகத்துல மக்கள் எப்படி இருக்காளோ அப்படிதான் நாமும் அதோடு அவர்களுக்கு அவர்களை போக்குல நாமும் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீதி உலகத்திலே பெரியவர்களை பார்த்து நம்ம வைத்துக் கொண்டிருக்க முடியும். அப்படி இருந்திருந்தாலே என்னால் அவர்களை உலகம் ஆசைப்படும், அவர்களை விரும்பும். ஆனா அதுக்கு புறம்பா நம்ம போயிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? என்னதான் படிச்சிருக்கட்டுமே, படிச்சிருக்காயா, ஆனா படிச்சதுக்கு தகுந்தாப்புல ஒரு புத்தியும் இல்லை, ஒரு இங்கிதம் இல்லை, ஒரு பேச்சு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்றா பாருங்க.
ஆக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகத்தும் கல்லார் அறிவிலாதார் என்று தமிழை சொல்லுமா போலே கிட்டத்தட்ட பிரசங்காது ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் சொன்னதுங்கிறது நம்ம அதை ஒரு கிரமத்தில் தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எதுவும் இதுக்காகத்தான் இதுவும் அது சமம்னு சொல்றார் அப்படிங்கிறதல்ல. ஆகா எவ்வளவு ஞானவானாக இருந்தாலுமே கூட, வேதங்களை கற்றவனாக இருந்தாலுமே கூட, வேதத்தை அறிந்த பிராமணனாக இருந்தாலும் கூட, அவன் ஒருவேளை அவனுக்கு இங்கே இருப்பதே ரொம்ப ஆசைப்பட்டு உலக விஷயத்துக்காகவே ஈடுபட்டு இப்படியே அவன் இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் இந்த அதாவது என்னென்னலாம் ஆசைப்படுது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா உலகத்தில். அந்த நாட்டுக்கு போனால் அத்தை பார்க்கலாம், இந்த நாட்டுக்கு போனால் இதை பார்க்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு நிறைய இந்த ஆசைகளே நிறைய வளர்த்துண்டு பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் நிறைய அதாவது புத்தி இருக்கு நிறைய கத்துட்டார். ஆனா அந்த கத்துனுட்டதுக்கு தகுந்தார் போலே அனுஷ்டானம் இருக்க வேண்டும் இல்லையோ, அது இல்லாமல் இப்படியே இதை சுத்திட்டே போறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சம்சார மண்டலம் சம்சார சாகரம்னு சொல்றாளே, கோரம் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லுகிறார்கள். அது எப்படி இருக்கான்னா, ஒருத்தனை புலி துரத்துறது தலை தெறிக்க ஓடி வரான் பார்த்தான், சரி இதுக்கு மேலே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறிவிட்டான். எப்படியோ தவறி ஏதோ முடிச்சு ஏறிவிட்டான். பயம் வந்துட்டுனா யாரும் எது ஒன்றும் பண்ணிடுவா. அவளுக்கு ஏற தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. பயம் வந்துடுதுன்னா அதையும் பண்ணிடுவா. அப்போ அவன் ஏறிவிட்டான். ஏறின பிற்பாடு அதுக்கு மேலே ஏறி போயிட்டான். ஒரு கிளை அதில் ஏறி உட்கார்ந்துட்டான். இது கெடு இருக்கிறது. இப்போ மேலே அவன் ஒரு விழுதை பிடிச்சு நிற்கிறான். அந்த விழுதுக்கு மேலே ஒரு பெரிய பாம்பு மேலே நிற்கிறது. கீழே விழுந்துட்டான்னா புலி, மேலே பெரிய மலைப்பாம்பு. அதுக்கு நடுவில் அந்த விழுது பிடிச்சு நிற்கிறான் இல்லையோ, அந்த விழுத ஒரு பெரிய பெரிச்சாளி கடிச்சுட்டே இருக்கு. கீழே தலபாதாளம், கீழே பார்த்தோம்னா பெரிய பாழுங்கிணறு பக்கத்திலே நிற்கிறதுக்கு புலி இருக்கிறது. மேலே பார்த்தோம்னா மலைப்பாம்பு, நடுவில் அந்த விழுத ஒரு பெரிச்சாளி கடிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்திதியில அவனுக்கு மரத்து மேலே ஒரு தேனடை, அந்த தேனடையிலிருந்து ஒரு சொட்டு அப்படியே அந்த தேனடையிலேருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. நாக்கில் பட்டு தோணுது. ஆஹா சுஸ்வாது என்ன இனிமையா இருக்கு இந்த தேன், மலைத்தேன் என்றால் இதுதானோ அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தான்னா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் நம்ம இங்க இருக்கோம். பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் எல்லாரும் அப்படி இல்லையே. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடமும் அங்கங்க நகரம், அங்கங்க ஜன நெருக்கடி, அங்கங்க கூட்டம், அங்கங்க சாலையிலே எவ்வளவோ இடைஞ்சல்கள் இருக்கும். எல்லாரும் ஏதோ வேதத்தை அத்தியனம் பண்ணோம், ஊரோடு இருந்தோம், வைதிக கர்மத்தை பார்த்தோம் என்பது இல்லையோ. அது இல்லாமல் படுத்து அது இப்போ என்ன ஆயிடுது, எல்லா இடத்துலையும் இப்போ அப்படியே கட்டங்கள் அங்கங்கே அப்படியே வந்துட்டே இருக்கு. குளோபலாக வேற என்ன சொல்கிறான்னா, அதில் வேற ஒரு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறான். அது குளோபல் வார்மிங்கோ இல்லை குளோபல் வார்னிங்கோ தெரியாது. வார்மிங்காக இருந்தாலே அது ஒரு வார்னிங் தான். அப்போ அது வார்னிங்காக படுத்து போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு கஷ்டம். அப்போ பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் விஷயமாகவே தெரிய போகிறதில்லை. ஆனால் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு கட்டம்னு தனியாக இருக்குது. எதுக்காக சொல்ல வந்தேன், வேத விப்ரணனாக இருந்தாலுமே கூட அவன் எப்படி இருந்துட்டான்னா, இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு பின்பாலே அவன் சென்ன நேரிட்டால் ஒருவேளை போக ஆரம்பிச்சுட்டான்னா அவனை என்னன்னு சொல்கிறான்னா, கழுதை இருக்கும் இல்லை, இந்த கழுதை சுமையெல்லாம் நிறைய தாங்கிட்டு போகும். அதுக்கு மேலே இந்த வண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணாத்தர்கள் அவளை என்ன பண்ணுவா, அது மேலே இப்போ துணியை வச்சுருவா. முன்ன நாள்லாம் கழுதைன்னா இதுக்கு துணி சுமக்கிறதுக்கு தான். அது இப்படி சுமந்துட்டே போயிட்டே இருக்கும். அது மாட்டுக்கு அது மேலே இந்த பக்கம் தொங்கும், அப்படியே விட்டுருவா, அது போயிட்டே இருக்கும். அது மேலே வேற இவர் வேற ஏறி உட்காந்துருவார் சமயத்தில், அப்படி போயிட்டே இருக்கும்.
அதுக்கு என்ன வச்சிருக்கானா தெரியுமா? அதுக்கு ஏதோ சுமை இருக்குன்னு தெரியுமே தவிர, அதுல என்ன வஸ்து இருக்குங்கிறது தெரியாது. ஒருவேளை குங்குமம், குங்குமப்பூ, குங்குமப்பூ இருக்கக்கூடிய ஒரு மூட்டைய தூக்கி அது மேல வச்சோம். அது தூக்கிட்டே போறது. ஆனா அதுக்கு என்னைக்காவது தெரியுமோ? குங்குமப்பூ எவ்வளவு வசதி, தங்கத்தை காட்டிலும் விலை உயர்ந்ததுங்கிற கிட்டத்தட்ட அளவுக்கு தான் இருக்கு. அப்ப அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய குங்குமப்பூ பெருமாளுக்கு தீர்த்தம் படிக்கத்துல சேர்க்கறதுக்கு பச்சைக்கல் பூரம், குங்குமம், ஏலக்காய் இந்த மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமான இந்த வஸ்துக்களை எல்லாம் நல்லா அரைச்சு அத்த பெருமாளுக்கு தீர்த்தத்திலே சேர்க்கிறோம். திருமஞ்சனத்தின் போதும் நித்தியப்படியே தீர்த்தத்தின் போதும் அதை தானே சேர்க்கிறோம் பெருமாளுக்கு. அதை சேர்த்துட்டு தான் நம்ம பவித்திரத்தை கொண்டு நாம் பகவானுக்கு அந்த தீர்த்தத்தை பிரஜா தீர்த்தமாகவே கொள்ளுகிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற விரஜ பக்கத்தில் ஓடுதோ இல்லையோ அங்க விரஜ தீர்த்தத்தை போலவே இத்தை ஸ்வீகரித்து பெருமாளுக்கு விஜாதீர்த்தமாக திருவுள்ளம்பத்தியுள்ள வேணும் அப்படின்னு சொல்லித்தான் திருவாராயணத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி அந்த குங்குமப்பூவை சுமந்துட்டு போற கழுதைக்கு என்னைக்கான அது குங்குமப்பூன்னு தெரியுமா? இவ்வளவு வசந்தியான ஒரு வஸ்துவை நான் தூக்கி கொண்டு செல்கிறேன் அப்படிங்கிற பெருமை அதுக்கு தெரியுமா? ஒரு நாள் தெரியாது இல்லையோ. இந்த இப்படி இருக்கிற பிராமணன் அவனதான். அவன் இவ்வளவும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தும் ஒருவேளை பகவானிடத்திலே புத்தி செல்லாமல் அவனுக்கு உலக விஷயத்திலே புத்தி செல்லதென்னா அதைத்தான் என்ன சொல்றோம், இப்படி போறது தெரியறது மனது அப்படி தெரியறதோ இல்லையோ அப்படி போயிடுதுன்னு சொன்னான். அவனை என்னன்னு சொல்றோம்னா குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னு வியாக்கியானத்துல சொல்றான். குங்குமம் சுமந்த கழுதையோபாதி அப்படின்னா இடங்கள்ல வரும். அப்படின்னா நீ என்னவா இருக்கியோ அது உனக்கு அதோட பிரயோஜனம் தெரியல, வேற ஏதோ பண்ணிருக்க. அப்ப நீ என்ன காரியம் செய்தாயானால் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும் இல்லையோ. அத்தை விட்டுட்டு நாம் வேறொரு காரியத்தை செய்ய போனோமேயானால் எதுல போய் முடியறது? குங்குமம் சுமந்த கழுதையோபாதி. நிறைய வேதத்தை நிறைய வாய்ச்சிருக்கார். ஆனா பண்றது பூரா அட்டூழியமா பண்ணிண்டு இருக்கிறதெல்லாம் அவன் இவனை விட்டேனாவார் அவனை விட்டேனாவார்னு சொல்லிட்டு மற்றொரு சொல்றாளோ இல்லையோ, அண்ணா திருவன்காப்பெல்லாம் சாய்ச்சிட்டு அது கடப்பாறையை வச்சு தீவடிக்கிறா அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ கிட்டத்தட்ட. அப்ப இவன் அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் இல்லாமல் பகவத் பக்தி இல்லாமல் வாசுதேவனே சர்வம் என்று சொல்ல தெரியாமல் அவனுக்கு அது தெரியல. இவ்வளவு சொல்றது யாரை சொல்லுது? எம்பெருமான் வாசுதேவனைத்தான் சொல்லுது. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு சொல்லுது கண்ண பெருமான் கீதையிலே சொன்னான். அப்ப வாசுதேவனே எல்லாம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இவனுக்கு படிச்சிருந்தாலும் அந்த புத்தி இல்லை. எம்பெருமான ஸ்துதி பண்ண வேணும் என்னோ, ஸ்தோத்திரம் பண்ண வேணுமோ, அவனை உபாசனம் பண்ண வேணும் என்னோ தெரியல. அப்படின்னு இருந்துட்டான் என்னால் இவ்வளவு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. எதுக்கு சமானம்? குங்குமப்பூ மூட்டையை சுமந்துட்டு போற கழுதைக்கு சமானம் என்று சொல்லியிருக்கா சுவாமி. இப்ப இது என்ன சொல்லுது? அப்ப அந்தணன் அப்படின்னு சொல்றான். இல்ல இவன் இப்படித்தான் இருக்க வேணும், இந்த விதம் இப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அப்படி இல்லாம போயிட்டோம்னா அப்ப அதுக்கு என்னன்னு பேரான்? குங்குமம் சுமந்த கழுதை அப்படின்னு ஆயிடுது. இப்ப நம்ம என்னத்தை சுமந்து போறோம்னு தெரியாம இருந்துட்டா அது ரொம்ப தப்பு இல்லையோ. அப்படி இருப்பது கூடாது என்பதைத்தான் சுவாமி ஸ்ரீ வச்சனபூஷணத்திலே ரொம்ப ஆச்சரியமான சூன்னியாலை தெரிவிக்கிறார். ஞானாதிகள் நிற்க பாகவதன் நிற்க குங்குமம் சுமந்த கழுதையோபாதி உக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படின்னா ஞானத்தை தெரிந்து கொண்டிருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா சாலையில போகும்போது ஏதாவது தப்பு நடந்துன்னு சொன்னா, நீ படிச்சவன் தானே முதல்ல கேள்விப்பா, படிச்சவன் தானே அப்படின்னு கேட்டுருவா. நம்ம என்ன சொல்லலாம்? ஆமா சுவாமி நிறைய படிச்சிருக்கேன், ஆனா இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா நமக்கே வெக்கமா இருக்கும் இல்லை? அதை போலதான் குங்குமப்பூவை சுமந்த கழுதையாக நாம் இருப்போம். எப்போ அதன் பிரகாரம் நடக்கவில்லையே ஆனால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுவோம்.